கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு அன்னையின் குழந்தைகளே, வணக்க மாதத்தின் 14ஆம் நாள் இன்றைய நாளிலே அன்னை மரியாளோடு நாம் பயணித்து வந்த இந்த கடந்த நாட்களுடைய சிந்தனைகளை நம் உள்ளத்தின் ஆழத்திலே இன்னும் ஆழமாக அசை போட்டு பார்க்கின்ற பொழுது மேன்மேலும் நம் இதயத்திற்கு ஒரு மகிழ்ச்சியையும் நம்முடைய ஆன்மீக பயணத்திற்கு ஒரு தைரியத்தையும் பலத்தையும் சக்தியையும் கொடுக்கிறது என்பதை நாம் அறிவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பது நமக்கு தெரியும். அந்த வரிசையில் இன்றைய நாளிலே அன்னை மரியாள் இறை வார்த்தையை உள்வாங்கி அந்த வார்த்தையை வாழ்வாக மாற்றி காட்டினாள் என்பதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன என்பதையும் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். மார்க் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 32வது இறைவசனம் நமக்கு சொல்லுகிறது. அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உன் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அதற்கு இயேசு கொடுத்த பதிலை நாம் சிந்திப்போம். அவர்களை பார்த்து, யார் என் தாய் என் சகோதரர்கள் என்று கேட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, உன் தாயும் சகோதர சகோதரிகளும் அது உமக்காக வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுவை ஈன்றெடுத்த அன்னை மரியாள் அங்கே காத்து கிடக்கின்றாள். ஆனால் அந்த காத்து கிடக்கின்ற நிகழ்வினை ஒருவரும் ஒதுக்கி வைத்துவிட்டு இயேசு அங்கே அன்னை மரியாளுடைய அவள் எந்த அளவிற்கு இறை திட்டத்திற்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் ஆழமாக சிந்திக்க நமக்கு சொல்லுகிறார். அது எப்படி என்றால், லூக்கா எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது இறைவசனம் இது சொல்லுகிறது. அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் பேறு பெற்றவர்கள் அவர்கள்தான் என் தாயும் என் சகோதர சகோதரிகளும் ஆவார்கள் என்று இயேசு சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் எப்படி இறை வார்த்தையை கேட்டு உள்வாங்கினாள், அதை உள்வாங்கி எப்படி வாழ்வாக மாற்றினாள் என்று சொல்லுகின்ற பொழுது லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரம் 37வது இறைவசனம், அதற்கு முன்னதாக கப்ரியேல் தூதருக்கும் அன்னை மரியாளுக்கும் நடக்கின்ற அந்த உரையாடல். அந்த உரையாடலின் பொழுது 1ஆம் அதிகாரம் 37வது இறைவசனம் நமக்கு சொல்லுகிறது, ஏனெனில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்றார். தொடர்ந்து 38வது இறைவசனம், பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் என்று லூக்கா நற்செய்தியாளர் எழுதுகிறார். இறைவனுடைய அழைத்தலும் இறைவனுடைய மீட்பு திட்டமும் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது எந்த ஒரு சாதாரண மனிதனும் இந்த மாண்புமிக்க இறை திட்டத்தை திடீரென்று கேட்கின்ற பொழுது உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு பயம் ஏற்படுவது இயற்கை. ஏனென்றால் யூத சமுதாயத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு மாற்று கருத்தாக இறைவன் அன்னை மரியாளை தேர்ந்தெடுக்கிறார், அழைக்கிறார் தன் பணிக்காக. அதுவும் எப்படிப்பட்ட பணி? திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பெண்மணிக்கு கணவனோடு கூடி வாழ்வதற்கு முன்னதாக கருதரிக்கக்கூடிய அந்த நிகழ்வினை எப்படி அன்னை மரியாளால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த ஒற்றை நிகழ்வுதான் அன்னை மரியாளை சிந்திக்க வைத்தது. அது நியாயமுள்ள சிந்தனையாகவும் காணப்படுகிறது கடவுளுடைய முன்னிலையிலே. எனவேதான் கப்ரியேல் தூதர் அற்புதமாக சொல்லுவார், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆக மற்ற உரையாடல்களை எல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்தாலும் இறைவனால் ஆகாதது எது? இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. படைத்தார், ஒரே ஒரு வார்த்தையில் இந்த உலகத்தையே, ஒட்டுமொத்த உலகத்தையே உருவாக்கினார்.
ஒளி உண்டாக்குக, வானத்து பறவைகள் உண்டாகுக, கடல் வாழ் உயிரினங்கள் உண்டாகுக என்று ஒவ்வொரு ஒற்றை சொல்லிலும் இறைவன் உருவாக்கியதை நினைவு கூர்ந்தாள். ஏனென்றால் அன்னை மரியாள் 3 வயதிலே ஆலயத்தில் கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை அன்று முதல் அன்னை மரியாள் இறை வார்த்தையை தன் உள்ளத்தின் ஆழத்தில் நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல அவள் பல மடங்கு பெற்றிருந்தாள். எனவேதான் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற அந்த ஒற்றை வார்த்தை அன்னை மரியாளை இறை வார்த்தை உள்வாங்க, அதை வாழ்வாக்க அவளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இந்த சிந்தனைகளோடு இறைவனுக்கு நன்றி செலுத்தி மலடி எனப்படும் 6ஆம் மாதம் என்று சொல்லப்படக்கூடிய எலிசபெத் அம்மாளை தேடி ஓடுகின்ற பொழுது அங்கே எலிசபெத் அம்மாளும் தன்னை அறியாமல் தன்னிலை மறந்தவளாக அன்னை மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை இன்னும் அன்னை மரியாளுக்கு மெருகூட்டக்கூடிய அளவிற்கு அது காணப்படுகிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 45வது இறைவசனம் இது சொல்லுகிறது: ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனால் அழைக்கப்பட்டு இறை செய்தி எடுத்து வந்த கப்ரியேல் தூதரிடம் தன்னுடைய விண்ணப்பங்களை எடுத்து வைத்து கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன அந்த வார்த்தையின் வழியாக நான் அடிமை என்று கடவுளுக்கு அர்ப்பணித்தால் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து, இது அன்னை மரியாளுக்கும் கப்ரியேல் தூதருக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் நடந்த நிகழ்வு. இது எப்படி எலிசபெத் அம்மாளுக்கு உணரப்பட்டது? இது எப்படி எலிசபெத் அம்மாளை உணர்ந்து இந்த வார்த்தையை அன்னை மரியாளை பார்த்து சொல்லுகிறாள்? ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று சொல்லுகின்ற பொழுது அதே ஆவியின் வல்லமையும் இந்த எலிசபெத் அம்மாளை முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டது. இந்த ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது அன்னை மரியாள் மேன்மேலும் தன்னுடைய இந்த இறை திட்டத்தை உணர்ந்து கொள்ளுகிறாள். உணர்ந்து கொண்டு அந்த இறைவன் எந்த அளவிற்கு தன்னை வழிநடத்துவார் என்ற ஆதங்கம் அவளுக்குள் இருந்தது, எதிர்பார்ப்புகள் இருந்தது. எனவேதான் இயேசுவினுடைய அந்த கருதாகிய நிகழ்வு முதல் ஆண்டவருடைய பாடுகள் வரை அன்னை மரியாள் ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து சிந்தித்து தியானித்து வந்தார் என்று இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுது நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். இப்படி இறை வார்த்தையை ஏற்று அதை தாங்கிக் கொண்டு தனக்குள் இறைவன் செயல்படுவார் என்ற நம்பிக்கையினால்தான் இயேசுவினுடைய செயல்பாடுகளை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய புதுமைகளை பார்த்த பெண்ணொருவள் கூட்டத்திலிருந்து சொல்லுகிறாள். லூக்கா எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 27 இவ்வாறு சொல்லுவதை காணுகிறோம். அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், உம்மை கருதாங்கி பாலூட்டி வளர்த்தவும் தாய் பேறு பெற்றவள் என்று குரல் எழுப்பி சொன்னாள் என்று சொல்லுகிறது. இதுவும் எதை குறிக்கிறது? இயேசுவினுடைய அந்த பணி வாழ்விலே நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் அன்னை மரியாள் ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கையினுடைய ஒரு வெளிச்சமாக கூட காணப்படுவதை இந்த பெண்ணானவள் பார்க்கிறாள். இதுவும் ஒரு தேவ ரகசியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் மனிதனாக பிறந்தார் என்பது மரியாளுக்கு தெரியும், வானதூதருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். ஆனால் இயேசு கடவுளுடைய மகன், மானிட மகன் என்று வெளிப்படுத்தினாலும் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் எத்தனையோ பேர். ஆனால் இயேசுவினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் இந்த பெண்ணானவள் நுணுக்கமாக அறிந்ததினால், உம்மை தாங்கி கருதாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவள் என்று ஒரு சாதாரண உலக நடைமுறை வாழ்க்கையை மட்டும் அந்த பெண்ணானவள் சொல்லுகிறாள் என்பதை உணர்ந்துதான் இயேசு சொல்லுகிறார், இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்று இன்னும் அற்புதமாக ஒரு படி அன்னை மரியாளை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படி வேதத்தை புரட்டி பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் எத்தனை இடங்களில் அன்னை மரியாள் இறைவார்த்தை உள்வாங்கி அதை வாழ்வாக மாற்ற துடிப்பாள் என்பதை இயேசுனுடைய பணி வாழ்வில் கூட காண முடிகிறது. ஏன், இயேசுடைய முதல் புதுமையிலும் அதை காணுகிறோம் அல்லவா? ரசம் தீர்ந்து விட்டது, நம்பிக்கை, தன் மகன் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளின் பயணத்தில் அன்னை மரியாள் இயேசுவோடு மௌன மொழிகளிலே பயணித்தாள். ஏனென்றால் அது ஒரு நம்பிக்கை, என் மகன் நிறைவேற்றுவார் என்று இறை வார்த்தையை நம்பினாள்.
அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டாள், அதை வாழ்வாக மாற்றினாள். அதனால்தான் இன்று வரை உங்களுக்கும் எனக்கும் தாயாக இருக்கிறாள். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அன்னையினுடைய பிள்ளைகளாகிய நாமும் வேதத்தை படிக்கிறோம். ஆனால் அதை நம்புகிறோமா? நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய விண்ணப்பங்களுக்காக, நம்முடைய கஷ்டங்களுக்காக வேதத்தை நாம் நாடுகிறோம். ஆனால் அதை நம்பிக்கையோடு நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் எப்படி தன்னை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தாலோ அனைத்தும் நிறைவேறும். நல்லது என அன்னை மரியாள் விசுவசித்தாள். எப்படி தந்தை கடவுள் இந்த உலகத்தை படைத்த பிறகு ஒவ்வொரு நாளும் பார்த்து அனைத்தும் நல்லது என கண்டார் என்று சொல்லுகிறதோ, அதேபோல எல்லா இன்ப துன்ப நிகழ்வுகளில் அனைத்தையும் அன்னை மரியாள் நல்லதாகவே கண்டாள். ஏனென்றால் ஆண்டவர் மீது அவள் நம்பிக்கை வைத்தாள். இந்த நம்பிக்கைதான் அவளுக்கு விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டு நம் அனைவருடைய தாயாகவும் காணப்படுகிறாள். அந்த தாயினுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாமும் இறைவார்த்தையை படிப்போம், இறைவார்த்தையை நம்புவோம், அதை வாழ்வாக முயற்சி செய்வோம். அப்பொழுது நாம் அந்த தாயின் பிள்ளைகள் என்பதில் பெருமை கொள்ள முடியும். எனவே இந்த சிந்தனைகளோடு இந்த 14ஆம் நாளிலே அன்னையின் கரம் பிடித்து நடப்போம். இறை ஆசீர் என்றும் உங்களோடு.